ஹாய், இது ஆர்கே மொபைல்ஸ் திருக்ககுன்றம். நான் உங்கள் இளங்கவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் கிளாஸஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கூகுள் மீட்டிங் ஆர் ஜூம் மீட்டிங் மூலிமா இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிளாஸஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியணுமில்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தா நிறைய செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேக்லைட் எல்இடி டிரைவர். ஸோ பேக்லைட் எல்இடி டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கிளாஸஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஒரு 2 or 3 days இல்லை 4 days இது ஒரு வீடியோ மூலிமா ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸில் என்ன மாதிரிலாம் கவரேஜ் ஆகும், கோர்ஸ் ஃபீஸ் என்ன, டியூரேஷன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே இதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம பேக்லைட் எல்இடி டிரைவர் டெமோ தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரியணுமில்ல. ஸோ அதுக்காக இந்த டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ பாருங்கள். வீடியோவை பார்த்துருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாய். ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்லைட் எல்இடி டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுது, பேட்டரியோட வோல்டேஜ் வச்சு எப்படி வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கான்செப்டை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு பேட்டரியை வச்சு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. அந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்இடி சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது, பேரலாக பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுதுன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ போகலாம் வாங்க. வோல்டேஜ் இன் சீரிஸ். அதுக்காக நம்ம 2 பேட்டரியை எடுத்துக்கிறோம். 2 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சீரீஸாக நம்ம போட்டிருக்கோம். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ் 20 மில்லி ஆம்பர். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ் 20 மில்லி ஆம்பர். இப்போ என்னன்னா இந்த 2 பேட்டரியை சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அவுட்புட்டு என்னவா கிடைக்குது, ஆம்பியர் ரேட்டிங் என்னவா அவுட்புட்டாக கிடைக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா போகலாம். வோல்டேஜ் ஃபார்முலா Vout = V1 + V2. அது என்னடா V1 V2ன்னா, இங்கே 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் V1ன்றது பேட்டரி 1 வோல்டேஜ், V2ன்றது பேட்டரி 2ஓட வோல்டேஜ். ஒருவேளை 3ஆவதாக ஒரு பேட்டரி சீரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் +V3 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 2 பேட்டரி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால நான் V1 + V2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது V1 பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ, ஃபஸ்ட் பேட்டரி 3 வோல்டேஜ், செகண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் 3 வோல்டேஜ். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது ஃபார்முலா பிரகாரம் 6 வோல்டேஜ். பேட்டரியை சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாகிட்டே போகுது. இப்போ கரண்ட்டோட அவுட்புட் எப்படி கிடைக்குது பார்க்கலாமா. அப்போது ஆம்பியர் ஃபார்முலா, அப்போ அதுக்கு ஃபார்முலா Iout = I1 I2. ஏன்னா இங்கே 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது இது I1, இது I2 டிவைடட் பை ஃபார்முலா இருக்குது. எத்தனை பேட்டரி யூஸ் பண்ணுறோம், 2 பேட்டரி. 2 பேட்டரினால 2ன்னு போட்டுக்கிறேன். ஒருவேளை 3 பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி 3ன்னு போட்டுக்கோங்க ஃபார்முலாவில். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக அவுட்புட் கிடைக்கும். ஃபார்முலாவில் இந்த I1 I2வை அப்ளை பண்ணுங்கள். I1 20 மில்லி ஆம்பர், I2 20 மில்லி ஆம்பர் டிவைடட் பை 2. டோட்டல் பண்ணிங்கன்னா 40 மில்லி ஆம்பர் கிடைக்குது. டிவைடட் பை 2 அடிச்சிங்கன்னா 20 மில்லி ஆம்பர். அப்போ Iout 20 மில்லி ஆம்பர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 பேட்டரி சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாகிட்டே போகுது, அதாவது அதிகமாக அவுட்புட் கிடைக்குது. இதுவே கரண்ட்டோட அவுட்புட், அது ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதே பேட்டரியை பேரல் பண்ணும்போது
என்ன மாதிரி வோல்டேஜ் என்ன மாதிரி ஆம்பியர் அவுட்புட் கிடைக்குது பார்க்கலாமா? இங்கே இடம் இல்லாதால நான் டயக்ராம் மறைஞ்சிக்கல, ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா மூலமாக டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். வோல்டேஜ் இன் parallel. இப்போ என்ன பண்ண போகிறோம்? Vout equal to, அப்போது ரெண்டு பேட்டரி பேரலல் பண்ணும்போது என்ன ஃபார்முலா பார்க்கலாம். அப்போ V1 + V2 divided by 2. இங்கே V1 எது சொன்னால் 3 வோல்டேஜ், V2 செகண்ட் பேட்டரியோட வோல்டேஜ். ஃபார்முலா பிரகாரம் 2 போட்டுக்கிறீங்க. ஏன்னா இந்த 2 எங்கேருந்து வந்தது? ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணாரு 2ன்னு போட்டுக்கிறேன். 3 பேட்டரினா 3ன்னு போட்டுங்க, ப்ளஸ் இங்கே V3 ஆட் பண்ணிக்க போகிறீங்க, ஓகேங்களா? இது ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். அப்போது 6 divided by 2 அடிச்சிங்கன்னா 3 வோல்டேஜ். அப்போது பேட்டரியை பேரலல் பண்ணும்போது அதனுடைய ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. இப்போ ஐயோட வேல்யூ பார்க்கலாமா? ஆம்பியரோட வேல்யூ, ஆம்பியர் ஃபார்முலா Iout equal to I1 plus I2ங்களா? இதுதான் ஃபார்முலா. இங்கே ஐயோட வேல்யூ ஒன்று என்ன? பேட்டரி ஒன்னோட ஐயோட வேல்யூ 20, I2 வேல்யூ 20. அப்போ ஆட் பண்ணால் 40 மில்லி ஆம்பர். இப்போ ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? வோல்டேஜ் அதிகமாக கிடைக்குது. ஆம்பியர் ரேட்டிங் பாருங்கள் கான்ஸ்டன்டாக கிடைக்குது. இதில் சீரீஸில். இதுவே பேரலல் பண்ணும்போது வோல்டேஜ் கான்ஸ்டாக இருக்குது, ஐயோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது, அவுட்புட் கிடைக்குது, ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுது, கரண்ட் வந்து கான்ஸ்டாக இருக்குது. பேரலல் பண்ணும்போது வோல்டேஜ் கான்ஸ்டாக இருக்குது, ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக தேவைப்படுதுங்களா? இப்போ இதே கான்செப்டை ஒரு எல்இடியில் அப்ளை பண்ணுங்களா? ஏன்னா பேக்லைட் எல்இடி டிரைவில் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து சீரீஸாவோ இல்லை பேரலாவோ பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெண்டுமே சீரீஸ் அண்ட் பேரல் ரெண்டுமே காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்களாம். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப வேல்யூபிளான ஃபார்முலா இது. இதை நம்ம அழிச்சிக்கலாம், இடம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு புரியும். எதுக்காக அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பேக்லைட் எல்இடி டிரைவில் எல்இடிஸ் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் அதிகமான எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸாவோ இல்லை பேரலாவோ பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்இடி இப்போ சீரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ தேவைப்படுதுன்ற பார்க்கலாமா? ஆல்ரெடி பேட்டரியை வந்து ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் என்ன மாதிரி வோல்டேஜ் கிடைக்குது, எவ்வளோ ஆம்பியர் கிடைக்குது பார்த்தோம். பேரலல் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது, எவ்வளோ ஆம்பியர் என்ற ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோமா? அதே ஃபார்முலா தாங்க இங்கே எல்இடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பேக்லைட் எல்இடி டிரைவரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸாவோ இல்லை பேரலாவோ பண்ணியிருப்பாங்க, இல்லை சீரீஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியை ஒர்க் பண்ணுறதுக்கு 3 வோல்டேஜும் 20 மில்லியாம்பர் 20 மில்லியாம்பர் தேவைப்படுது. அப்போ 3 வோல்ட் 20 மில்லியாம்பர் இந்த எல்இடி கிடச்சா இந்த எல்இடி எரியுமா? இப்போ நான் அதான் சொன்னேன், மொபைலில் வந்து பேக்லைட் எல்இடியில் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து சீரீஸாவோ பேரலாவோ பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ சீரீஸ் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது, கரண்ட் கன்சப்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 எல்இடி சீரீஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. 1, ரெண்டாவது எல்இடி, 3, 4, 5, 6, 7, 8 எல்இடி. அப்போது ஃபார்முலா வோல்டேஜ் இன் சீரீஸ், ஏன்னா சீரீஸ் தானே பண்ணியிருக்கேன் எல்இடியை. அப்போது ஒரு எல்இடிக்கு 3 வோல்டேஜ் 20 மில்லியாம்பர் தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கணும். அப்போது வோல்டேஜோட ஃபார்முலா பார்க்கும்போது Vout equal to V1 plus V2 plus V3 plus V4 plus etc etc V8 வரைக்கும். அப்போது
ஒரு எல்இடி, அதாவது V1 எல்இடி 1, V2 எல்இடி 2, V3 எல்இடி 4, அப்போது 8 எல்இடி. அப்போ V8 வரைக்கும் ஃபார்முலாவுக்கு புரியணுன்றதுக்காக போட்டுக்கிறேன். அப்போது ஃபார்முலா பிரகாரம் V1 V8 வரைக்கும் 3 ஒவ்வொரு எல்இடிக்கும் பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜுங்களா. அப்போது 8 எல்இடி சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்போது எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது? 6 3 5, 6 3 18, 7 3 21, 8 3 24 வோல்டேஜ் இருந்தால் இந்த எல்இடி எரியுமா? இப்போ 24 வோல்டேஜ் தேவைப்படுது இந்த எல்இடி எரிய வைக்கிறதுக்கு. கரண்ட் கன்சப்ஷன் எவ்வளோ தேவைப்படுது பார்க்கலாமா? அப்போது IOUT = I1 + I2 + I3 I8. ஏன்னா 8 எல்இடின்றதுனால I8 நான் ஃபுல்லாக போடலை நான். ஸோ டாட் வச்சு I8 வரைக்கும் போட்டேன். டிவைடட் பை எத்தனை எல்இடி இருக்குது சீரீஸில்? 8 எல்இடி இருக்குது. அதனால டிவைடட் பை 8. அப்போ I1 வேல்யூ எவ்வளோ? 20 mA. I2 20 mA. I3 20 mA. டாட் வச்சுக்கிறேன். I8 வரைக்கும் 20 mA. அப்போது 8 எல்இடி 8 8 2 16 160 அடிச்சிங்கன்னா 20. அப்போது 8 எல்இடி சீரீஸ் பண்ணும்போது பொதுவாக சீரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுது. கரண்ட்டோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த அப்படியே வச்சுங்க. இப்போ அடுத்தது திரும்பவும் ஒரு 8 எல்இடி சீரீஸ் பண்ணுறேன். ரெண்டு 3 4 5 6 7 8வது எல்இடி. இப்போ இங்கே ஒரு 8 எல்இடி சீரீஸ் பண்ணுங்கன்னா அப்போது இதுக்கும் விதிவிலக்கு இல்லை, சேம் தான். அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுதுங்களா. இப்போ 8 எல்இடி சேர்ந்தது ஒரு ஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த 8 எல்இடி சேர்ந்தது ஒரு ஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டிங் 1 ஸ்டிங் 2 சொல்லுவாங்க. அது அந்த எல்இடியை உட்கார வைக்கிற இடத்துல. அப்போது சீரீஸில் இந்த 8 எல்இடிக்கு 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுது. அதே மாதிரி இந்த 8 எல்இடிக்கு 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுதுங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சீரீஸாகவே வச்சா கூட, ஏன்னா சீரீஸில் என்ன சொன்னேன், சீரீஸில் வோல்டேஜ் வந்து ஃபார்முலா பிரகாரம் அதிகமாகிட்டே போகணும்னா அப்போது டோட்டலாக 48 வோல்டேஜ். கரண்ட்டு வந்து அங்கே கான்ஸ்டன்ட் தான் சீரீஸில் இருக்கும்போது. அப்போது 20 mA. ஓகேங்களா? சீரீஸ் பண்ணும்போது. ஆனால் நம்மளோட பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ? 3.8லேருந்து 4.4க்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா அந்த மொபைல் வந்து 3.8லேருந்து 4.4க்குள்ளே வோல்டேஜ் இருந்தால் அந்த மொபைல் ஒர்க் ஆகும். அந்த வோல்டேஜ் இருந்தால் வோல்டேஜ் பூஸ்டிங் சர்க்யூட்டுக்கு இன்புட் கொடுக்கும்போது அது பூஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வோல்டேஜ் அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த 8 16 எல்இடி சீரீஸ் பண்ணும்போது 48 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுது. இதுவே இது பேரலாக பண்ணிட்டுனா புரியலையா? அதாவது இந்த 8 எல்இடி சீரீஸ், இந்த 8 எல்இடி சீரீஸுங்களா. அப்போது ஆனோடு இது ஆனோடு, அவுட்புட் ஆகுது கேத்தோடு, இது ஆனோடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 8 எல்இடி சீரீஸ் இருக்குது, இந்த 8 எல்இடி சீரீஸ் இருக்கா, இது ரெண்டுத்துமே பேரலாக பண்ணிடுறாங்க. அப்போது அவுட்புட்டில் என்ன ஆகுதுன்னா இது K2, இது K1. அப்போ பேரலாக பண்ணும்போது K1 K2ன்ற மாதிரி கிடைக்குது. இப்போ என்னென்னா சீரீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபார்முலா பிரகாரம் சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாகுது, ஆம்பியர் வந்து கரண்ட் கன்சப்ஷன் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது சொன்னேன். இதுவே பேரலல் பண்ணும்போது வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக இருக்குது, ஆம்பியர் அதிகமாக தேவைப்படும் சொன்னோமா. இப்போ இந்த ரெண்டு இந்த 8 எல்இடி ஒரு சீரீஸு, இந்த 8 எல்இடி ஒரு சீரீஸு, ரெண்டுமே வந்து பேரலல் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 8 எல்இடி சேர்ந்ததுக்கு 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படும் சொன்னேன். இந்த 8 எல்இடி சீரீஸ்க்கு 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுது மாதிரி சொன்னாங்களா ஃபார்முலா பிரகாரம். இப்போ இது ரெண்டும் பேரலல் பண்ணிட்டேன். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? வோல்டேஜ் இன் பேரலல் Vout = V1 + V2 / 2.
என்னடா அது இவன் இவ்வளோ எல்இடி போட்டிருக்கான், எங்கள் V1 V2 போட்டுக்கிறான்னு கேட்கலாம் நீங்கள். அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த 8 எல்இடி சீரிஸ் பண்ணிட்டேன். அப்போ சீரிஸ் பண்ணும்போது 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுது. இந்த 8 எல்இடி சீரிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு 24 வோல்டேஜ் 20 mA தேவைப்படுதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், இது ரெண்டுத்துமே பேரல் பண்ணிட்டேன். அப்போது இந்த 8 எல்இடி சேர்ந்தது ஒரு ஸ்டிங்கு, இந்த 8 எல்இடி சேர்ந்தது ஒரு ஸ்டிங்கு. அதாவது இது V1, இது வந்து V2, அதை தாங்க போட்டிருக்கேன். அப்போ இது 1, இது 2, அப்போ டிவைட் பை 2 போட்டேன். அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். V1 எவ்வளோ 24 வோல்டேஜ், V2 எவ்வளோ 24 வோல்டேஜ் டிவைட் பை 2. அப்போது 48 டிவைட் பை 2 அடிச்சுன்னா எவ்வளோ வருது 24 வோல்டேஜ். அதாவது இந்த 2 எல்இடி ஸ்டிங்கை பேரல் பண்ணும்போது, ஏன்னா பேரல் தானே பண்ணுறோம், அப்போ பேரல் என்ன ஆகுது, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ ஆம்பியர் கன்சம்ஷன் ஆகும் பார்க்கணும்ல. அப்போது I out = I1 + I2. I1 எவ்வளோ 20 mA, I2 20 mA. அப்போ I out = 40 mA. அப்போது நிஜத்தில் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 எல்இடி சீரிஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு 8 எல்இடி சீரிஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரெண்டுத்துமே பேரலர் பண்ணும்போது 24 வோல்டேஜ் தேவைப்படுது. அதாவது திருப்பி அது பேரலர் பண்ணும்போது என்ன ஆகுது 24 வோல்டேஜ். இந்த 16 எல்இடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு 24 வோல்டேஜ் தேவைப்படுது. கரண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 40 mA. 40 mAன்றது பெரிய கரண்ட்டோட கன்சப்ஷன் கிடையாது. அப்போது பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ வருது, 3.8லேருந்து 4 வோல்டேஜ் தான். ஓகேங்களா, 4.4 வோல்டேஜ் தான். அப்போ இருந்தால் அந்த 24 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கான்செப்ட் எடுக்கிறேன்னா, எதுக்காக வோல்டேஜ் பூஸ்டிங் சர்க்யூட் வச்சுருக்காங்க, சீரியஸாக வச்சா என்ன மாதிரி வோல்டேஜ் தேவைப்படுது, பேரலாக வச்சா என்ன மாதிரி வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் கன்சம்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சீரிஸ் அண்ட் பேரல் ரெண்டுமே காம்பினேஷனில் வச்சா என்ன மாதிரி வோல்டேஜ் தேவைப்படுது, என்ன மாதிரி ஆம்பியர் கன்சம்ஷன் ஆகுதுன்ற தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா. இப்போ ஓரளவு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஒரு பேக்லைட் எல்இடி டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து ஸ்கிமேட்டிக் பிரகாரம் பின் பை பின் ப்ளஸ் இன்டர்னல் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் மூலமா எப்படி வோல்டேஜ் வந்து பேட்டரி வோல்டேஜ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் சொன்ன கான்செப்டே பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இதை வந்து பார்ட் 1 வச்சுக்கிறேன். 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பிரகாரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம்ல, அதை பார்ட் 2 வீடியோவில் இப்போ போடலான்னு இருக்கேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ வந்து இது பார்ட் 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்லைட் எல்இடி டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட் தெரியாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் என்னென்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பேஸ் பண்ணி பின் பை பின் ப்ளஸ் இன்டர்னல் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி நான் சொல்லித்தர செமினார் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, இங்கே நான் எழுதுகிற விஷயங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் என்னை வந்து திருத்திக்க முடியும். ஓகேங்களா. ஏன்னா நிறைய குறைகள் இருக்கும். எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக 100% வந்து சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஒரு குறை இருந்தால் சொல்லுங்கள். இதுவே இல்லை நல்லாவே இருக்குது, இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பை.